வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான திருமாணிக்கம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு த்ரில்லர் டிராமா படம்னு சொல்லலாம். மலையாளத்துல சின்ன கதையை வச்சு சூப்பரா படம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த படமும் இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் வேற பகுதியில் இருக்க இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒரு நபரோட போட்டோ அனுப்புறேன், அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி சார் பாத்துக்கலான்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட போட்டோவை தான் இவர் அனுப்பி வைக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் திருமாணிக்கம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. உங்க ஃபேமிலியை பத்தி எஸ்ஏ மாதிரி எழுதிட்டு வாங்கன்ற மாதிரி ஸ்கூல்ல சொல்றாங்க. இப்ப மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஃபேமிலியில இருக்க எல்லார பத்தியும் எழுதலான்ற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லதான் ஃபேமிலியில இருக்கவங்கள பத்தி நமக்கு காட்டுறாங்க. சின்ன பொண்ணை பொறுத்த வரைக்கும் பேச்சு சரியா வராது, பேச வச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் பேச்சு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த பொண்ணை வீட்டுல இருக்க எல்லாருமே நிறைய பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மாவோட பேரு சுமதி அப்படின்றது எஸ்டேட்ல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடுலாம் கட்டித்தர வேலையை தான் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு மாமா இருக்காரு. அந்த மாமாவோட பேரு வசந்த் அப்படின்றது. வசந்த பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. இப்போதைக்கு இங்க ஒரு மெக்கானிக் ஷெட் தான் வச்சிட்டு இருக்காரு. இவங்களை தினமும் வித்தியாசமான பைக்ல எல்லாம் கூட்டு போவாரு. சுமதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமா இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல காசு போடுற நபரா இருப்பாரு. நீங்களும் போடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்ததானே போடன்ற மாதிரி சுமதி அம்மாவும் கோவப்பட்டு இருக்காங்க. கடைசியா என்னோட அப்பான்ற மாதிரி அப்பாவை பத்தி இந்த பொண்ணு எழுத ஆரம்பிக்கிறா. நமக்கும் அவரை பத்தி காட்டுறாங்க. அவர் பேர் தான் மாணிக்கமா இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் கேரளா ஸ்டேட்ல தான் இருக்காரு. குமிலி பஸ் ஸ்டாப் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இவர் லாட்டரி டிக்கெட் கடலாம் வச்சிருக்காரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் லாட்டரி டிக்கெட் லீகலா தான் இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் அன்பா பேசுவாரு. ஒய்ஃபு கிட்டயும் அன்பா நந்துப்பாரு. பசங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுவாரு. சுமதி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது முட்டாளுன்ற மாதிரி சொல்றாங்க. என் பசங்களை முட்டாளுன்னு சொல்லாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அங்க இருக்கிறது என்னன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. ஒய்ஃபும் அந்த இடத்த பாக்குறாங்க. தெரியலையா யானைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் இருக்கார்ல, பசங்க கிட்ட கேக்குறாரு. பசங்க யானை படம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யானைக்கும் யானை படத்துக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னோட பசங்களை திட்டியான்ற மாதிரிலாம் இவர் பசங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு பசங்களை இவருக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சின்ன பொண்ணுக்கு சரியா பேச்சு வரலன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்படி இல்லைன்னா ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும், அதுக்கு நிறைய செலவாகும், நீங்க காசை ரெடி பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா இருக்காருல, பசங்களுக்கு நிறைய கதைலாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பொண்ணையும் நிறைய பேசலாம் வச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே வெளியே சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல டிவி சேனலை சேர்ந்தவங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு கிட்ட மைக்க நீட்டி எப்படி இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கா. எங்க பொண்ணுக்கு இன்னும் சரியா பேச்சு வரலன்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை நினைச்சு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏரியால இருக்க ஃபாதர் ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாரு. வீக்லி ஒன்ஸ் இவங்க வீட்டுக்கே வந்து அந்த பொண்ணுக்கு பிரேயர் எல்லாம் பண்றாரு. இதனால ஹீரோவும் ஃபாதருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்க கடனா 2 லட்சம் ரூபாய் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட காசு வாங்கியிருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் விட்டு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. எப்பதான் காசை தருவீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கோவப்படுறாரு. இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க, எப்படியாவது காசை தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சுமதியும் மாமாவும் சேர்ந்த மாதிரி பேசி அனுப்புறாங்க. மாணிக்கம் ஒரு இடத்துல கடை வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல வேற ஒண்ணு வரப்போது போல. அதனால மாணிக்கம் சீக்கிரமாவே கடையை காலி பண்ணும். 2 மாசம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வேற கடைக்கு போலான்னு பார்த்தா அட்வான்ஸ் ரொம்ப கேக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவருமே ஒய்ஃப் கிட்ட சோகமா புலம்பிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில ஒய்ஃப் சாப்பாடு அனுப்பும் போது அதுக்குள்ள செயினை வச்சு அனுப்பியிருக்காங்க. தாலி செயினை தான் வச்சு அனுப்பியிருக்காங்க. இப்ப அவங்க மஞ்ச கயிறை மட்டும் கழுத்துல போட்டுக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறாரு. பரவாயில்லங்க, நீங்க அட்வான்ஸ் கொடுத்து ஒரு கடையை பாருங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கடைக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெரியவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த பெரியவர் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு 7 மாசத்திலேயே திரும்பி வந்துடுறாங்க. நிறை மாத கர்ப்பிணியா தான் திரும்பி வந்திருக்காங்க. இவர் செய்யறேன்னு சொன்னதை செஞ்சிருக்க மாட்டாரு, அதனால தான் திருப்பி அனுப்பி வச்சிருக்காங்க. இவருமே பேசுறதுக்காக போறாரு. நீங்க சொன்னதை செய்யல, அதனால தான் அனுப்பி வச்சிருக்கோம், சீக்கிரமா செய்யுங்க, அப்பதான் பொண்ணை கூப்பிட்டுப்போம், அப்படி இல்லைன்னா என்னோட பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் அந்த பையனோட அம்மா பேசுறாங்க. இவருமே சோகமா அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அப்படிதான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இங்க வேலை பார்க்குற சில லேடிஸ் பேசுறதை இவர் காதுல வாங்குறாரு. ஒருத்தருக்கு பயங்கரமா லாட்டரி அடிச்சதான், நம்ம எல்லாம் சேர்ந்து கூட ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கி பார்ப்போன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வேற எதிர இருக்க லாட்டரி கடையை பாக்குறாருல,
நம்ம வாங்கினா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவோட கடைக்கு வந்துடுறாரு. பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதனால தான் ஒரு லாட்டரி வாங்கலாம்னு நினைக்கிறேன், அந்த லாட்டரியை எடுங்கன்னு பெரியவர் சொல்றாரு. மாணிக்கமும் எடுத்து தராரு. அதே மாதிரி வீட்டோட கூரெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, அதையும் சரி பண்ணும், இன்னொன்று லாட்டரி எடுங்கன்ற மாதிரி எடுக்க சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு 4-5 லாட்டரி எடுக்கிறாரு. எல்லா பிரைஸ் அமௌண்ட்லயும் லாட்டரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒவ்வொன்னு தான் இவர் வாங்கிட்டு இருக்காரு. மொத்தம் 400 ரூபாய் இருக்கும். இவருமே காசை தரலான்றதுக்காக எடுக்க வராரு. பார்த்தா இவர்கிட்ட இருந்த காசு காணாம போயிருக்கு. காசு எங்கேயோ காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பேக் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் காசு கிடைக்கவே மாட்டேங்குது. இதனால ஹீரோ இருக்கார்ல, பரவாயில்ல வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி வரும்போது இந்த காசை தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா அப்படிலாம் வாங்கக்கூடாது, நீ இந்த லாட்டரியை மட்டும் எடுத்து வை, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இந்த பெரியவர் எப்படி வீட்டுக்கு போவார்னு தெரியல. இந்த காசை வச்சுக்கோங்கன்னு 200 ரூபாய் தராரு. நான் லாட்டரியை வாங்க வரும்போது இதையும் சேர்த்து தந்துடுறேன்ற மாதிரிலாம் பெரியவர் இங்க இருந்து கிளம்புறாரு. பெரியவரோட 500 ரூபாய் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. அது 2 பேருக்கு கிடைக்குது. இந்த நோட்டோட ஓனருக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்த லேடியும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பெரியவர் அவரோட வீடு வந்து சேர்ந்ததை காட்டுறாங்க. இவர் போயிட்டு வந்திருக்காருல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்கறாங்க. இவருமே அந்த இடத்துல நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாரு. இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பவ பொண்ணு தான் சமாதானம் பத்துறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் திரும்பி அந்த இடத்துக்கு போலனா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவோட கடை மாதிரி நிறைய லாட்டரி கடை இருக்கும் பாத்தீங்களா, அங்கெல்லாம் டிக்கெட்டை ரேண்டமா தான் பிரிச்சு அனுப்புவாங்க. அந்த மாதிரி பிரிச்சு அனுப்புனதுல ஹீரோவோட கடைக்கு தான் 1.5 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட் வந்திருக்குன்றது தெரிய வருது. நம்பரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா நோட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கடைக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு கமிஷனா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். கமிஷன் அமௌண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் பெரியவர் வாங்கினார்ல, அதுதான் அந்த நம்பரா வந்திருக்கணும் இவருக்கு தெரியுது. ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறாங்க. இத பத்தி இவருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. நம்ம கடைக்கு 1.5 கோடி ரூபாய் டிக்கெட் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கமிஷன் கொஞ்சம் கூட கிடைக்கும்ல, இவ்வளவு பெரிய அமௌண்ட் வரது இதான ஃபர்ஸ்ட் டைம்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப கமிஷன் காசை வாங்குறதுக்காக தான் போறீங்களான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இல்ல, அந்த லாட்டரி டிக்கெட் ஒரு பெரியவர் வாங்கினாரு, காசை இன்னும் தரல, அந்த பெரியவரை பார்த்து லாட்டரி டிக்கெட்டை தரதுக்காக தான் போக போறேன்னு சொல்லிட்டாரு. என்னங்க சொல்றீங்க, காசை தரலையா? அப்ப அது நமக்கு தான் சொந்தம், நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, அவர் எடுத்து வைக்க சொல்லிட்டாரு, இது அவருக்கு தான் சொந்தம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, வாங்கி இருந்தா தான் அவருக்கு சொந்தம், இது நமக்கு தான் சொந்தம், நீங்க முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல அது தப்பு, நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. தப்பு சரியில்லாம் நம்ம முடிவு பண்றது தான், நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல ஒய்ஃப் கிட்ட பேச முடியாது, நம்ம மனசை தான் மாத்த ட்ரை பண்ணுவான்னு இவர் யோசிக்கிறாரு. அதனால போனை இந்த இடத்துல கட் பண்ணிடுறாரு. பக்கத்துல ஒரு அண்ணன் கடை வச்சிருப்பாரு. அந்த பெரியவர் என்ன தேடி வந்தா மட்டும் கால் பண்ணுங்கன்னு இவர் சொல்லிடுறாரு. அந்த பெரியவரோட ஏரியாக்கு கிளம்பலான்னு பஸ்ல ஏறி உட்கார்றாரு. ஹஸ்பண்ட் போன் எடுக்க மாட்டாருல, அதனால சுமதி என்ன பண்றாங்கன்னா தம்பிக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குடா, அவர் எப்படியாவது தடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இவர் வரதுக்குள்ளேயே பஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருது. ஒய்ஃபுமே ஹஸ்பண்டுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் போன் எடுக்க மாட்டாரு. அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி பெரியவர் வந்தாரான்னு கேக்குறாரு. இப்பதானப்பா போன, பெரியவர்லாம் வரலன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. வந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சுமதியோட தம்பி வந்துடுறாரு. அவர் வந்து பார்க்கும்போது கடை சாத்திருக்கு, கடை சாத்திருக்குன்னு சொல்றாரு. வசந்த் இருக்கார்ல, இங்க இருக்க எல்லா பஸ்ஸையும் செக் பண்ணி பாக்குறாரு. மாமா கிளம்பி போயிட்டாருன்னு இவருக்கு தெரிய வருது. இந்த பஸ் வந்துட்டு இருக்க ரூட்ல ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு குருமூர்த்தி அப்படின்றது. இவர் என்ஆர்ஐயா இருப்பாரு. இவர் வந்துட்டு இருந்த கார் ரிப்பேர் ஆயிருக்கும், அதனால இந்த பஸ் நிறுத்தி இந்த பஸ்ல ஏறிடுறாரு. இந்த பஸ்ல பயங்கரமா சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப வந்தவர் ஹீரோக்கு பக்கத்துல தான் உட்கார்றாரு. இப்ப ஒய்ஃப் கிட்ட இருந்து திரும்ப திரும்ப ஹீரோக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் அட்டன் பண்ணிட்டாரு. நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன், நீ சொன்னதை பத்தி யோசிக்கிறேன், ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிடுறாரு. இவர் போய் சொல்றாரு அப்படின்றது பக்கத்துல இருக்க குருமூர்த்திக்கு தெரியுதுல. என்னப்பா இப்படி அநியாயமா புழுவுற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, அங்க இருக்க திருக்குறளா காட்டுறாரு. ஒரு நல்லது நடக்கணும்னா எத்தனை பொய் சொன்னாலும் தப்பில்லைன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. சரி, அப்படி என்ன நல்லது பண்ண போற, அதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. டிக்கெட்டை அந்த பெரியவர்கிட்ட தரதுக்காக தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா, என்னப்பா சுத்த பொழைக்க தெரியாதவனா இருக்கியன்ற மாதிரி இந்த குருமூர்த்தியும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம் தம்பி இருக்கான்ல, அந்த கோயிலுக்கு போய் பாக்குறான். அவர் அங்க இல்லன்றது தெரிய வருது. அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறான். இப்ப சுமதி இருக்காங்கல்ல, மாமாவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்க பேசினா கேட்க வாய்ப்பு இருக்கு, பேசி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப மாமா அவர் நம்பர்ல இருந்து கால் பண்ணலான்னு கால் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோவும் அட்டன் பண்ணிட்டாரு. மாமா இருக்காருல, ஹீரோக்கு இருக்க எல்லா பிரச்சனையை பத்தியும் சொல்றாரு. ஒய்ஃப் மஞ்ச கயிறு போட்டிருக்காங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி உன்னோட மச்சான் ரொம்ப வருஷமா வெளிநாட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுறான். இதை தாண்டி உன்னோட சின்ன பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணும், அதுக்கு காசு தேவைன்னா என்ன பண்ணுவ, நல்லா யோசிச்சு முடிவெடு, திரும்பி வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவரோட மனசை மாத்துறதுக்கு பயங்கரமா குடும்பத்தை சேர்ந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே ஹீரோ இருக்கார்ல காலை கட் பண்ணிடுறாரு. இவன் யார் சொன்னா கேட்பான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி மாமா இருக்காரு பாத்தீங்களா, ஃபாதரை பாக்குறதுக்காக சர்ச்சுக்கு வந்துடுறாரு. இப்ப ஃபாதர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சரி நம்ம பேசி பார்ப்போம்ன்ற மாதிரி ஃபாதர் யோசிக்கிறாரு. இப்ப ஃபாதர் கால் பண்றதுனால ஹீரோவுமே கால் அட்டன் பண்ணிடுறாரு. ஃபாதர் இருக்கார்ல, நீ முதல்ல கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ஃபாதர், நான் ஒப்படைச்சிட்டு தான் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒப்படைக்க வேணாம்ப்பா, இது நீ பாவம்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ சர்ச்சுக்கு ஏதாவது பண்ணு, அது மூலியமா பாவம்லாம் போயிடும், நீ முதல்ல திரும்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ ஃபாதர் சொல்றதையும் கேட்க மாட்டாரு, காலை கட் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையும் குருமூர்த்தி கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஃபாதர் இருக்கார்ல, கண்டிப்பா யார் சொன்னாலும் அவன் திரும்பி வரமாட்டான், அவனை தடுக்கிறதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்கன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. வசந்துமே அந்த நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவர் சைபர் செல்ல இருக்கிறவரா இருப்பாரு. ஹீரோ நம்பரை வச்சு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும்ல, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி தான் வசந்த் கேட்கிறாரு. கண்டுபிடிக்கிறதெல்லாம் பண்ண முடியும், ஆனா எதுக்குன்றத சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. வசந்தும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. சரி எனக்கு எவ்வளவு தருவீங்கன்ற மாதிரி அந்த நபர் கேட்கிறாரு. 50,000 ரூபாய் தரேன் வசந்த் சொல்றாரு. 1.5 கோடி என்னால் தான் கிடைக்க போகுது, எனக்கு வெறும் 50,000 ரூபாய் தான் தருவீங்களா, ஜாஸ்தி வேணும் அப்படின்ற மாதிரி இவர் பேரெல்லாம் பேசிடுறாரு. சரி நான் அப்டேட் பண்றேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அவர் இந்த வழியா தான் போயிட்டு இருக்காரு. வேகமா போய் பிடிங்கன்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டாரு. வசந்தும் பைக் எடுத்துட்டு கிளம்பலான்ற மாதிரி வேகமா ஃபாலோ பண்றதுக்காக கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி மாமாவை காட்டுறாங்க. இந்த மாமா சுமதியை இன்ஸ்பெக்டரை பார்க்க வைக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு. என்ன 2 லட்சம் ரூபாய் தரதுக்காக வந்திருக்கீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சரி உங்களுக்கு 10 லட்சம் ரூபாயா கூட தரோம், ஆனா ஒரு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்க தான் எப்படியாவது அவனை தடுக்கணும், அவன் கிட்ட இருந்து டிக்கெட்டை வாங்கிட்டா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரையும் அனுப்பி விடுறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, எதுக்கு 10 லட்சம் ரூபாய் நம்ம வாங்கணும், மொத்த காசையை நம்ம வாங்கலாம், அவன் கிட்ட இருந்து டிக்கெட்டை புடிங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி கிளம்பி கடைக்கு வந்துடுறாரு. கடை லாக்ல இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அவன் எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்துல இருக்க கடைக்காரர் கிட்ட விசாரிக்கிறாரு. சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ எந்த பஸ்ல போயிருக்காருன்றது தெரிஞ்சிருது. அந்த பஸ்ஸோட டிரைவர் கண்டக்டர் நம்பரை இவங்க வாங்கிடுறாங்க. முதல்ல டிரைவருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால போனை எடுக்கவே மாட்டாரு. கண்டக்டருக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு. போலீஸ்லாம் உன்னை கேட்டு வந்தாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஃபேமிலி தான் நம்மளை தடுக்கிறதுக்கு ஏதோ பண்றாங்க போல, நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபுக்கு வீட்டுல இருக்கவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராங்க. சாப்பாடுலாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி ஒய்ஃபு கோவமா சொல்றாங்க. இப்ப பஸ் ஒரு இடத்துல நிக்குது. கொஞ்ச நேரம் நிக்கும், டீ குடிக்கணும்னா டீ குடிச்சிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் டிரைவர் சொல்றாரு. இப்ப ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உங்ககிட்ட நான் பெருசா எதுவுமே கேட்டது இல்ல, இததான் கேக்குறேன், தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அவர் வரமாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. நான் இவ்வளவு சொல்லியும் வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க திரும்பி வரும்போது வீட்டுல உங்க 2 பசங்க நானுன்னு 3 பேருமே இறந்து போயிருப்போம், பரவாயில்லையா, இதுக்கப்புறம் உங்க முடிவுன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டோன்னே இவர் கொஞ்சம் பதட்டமாயிடுறாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரம் வராம ஆட்டம் காமிச்சார்ல, இப்ப வருவாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப எனக்கு சாப்பாடு வைங்கன்ற மாதிரி சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு இவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பஸ்ஸை எடுக்க போறதுனால எல்லாருமே ஏறுறாங்க. இவர் மட்டும் ஏறாம இங்கேயே நின்னுட்டு இருக்காரு. திரும்பி போற பஸ்ல ஏறலாம்னு யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் என்ன பண்றானா, இவரோட பேக்கை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளதான் லாட்டரி டிக்கெட் இருக்கும். நில்லு நில்லுன்ற மாதிரி இவரும் துரத்திட்டு போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பிடிக்கிறாரு. ஆனா அவன் கையில கத்தி வச்சிருப்பான். வெட்ட போட்டு வெட்டுறான். இவர் காயப்பட்டதுனால பயந்து நின்னுட்டு இருக்காரு. அவன் உள்ள இருக்க காசு எடுத்துக்கிறான். பேக்கை தூக்கி போட்டு போறான். அப்ப லாட்டரி டிக்கெட் வெளியே போய் விழுந்துருது. இப்ப தண்ணியில அடிச்சு போயிட்டு இருக்கு. அதை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அது காவாக்குள்ள போயிருது. அச்சச்சோ காவாக்குள்ள போயிருச்சுன்ற மாதிரி இவரும் எட்டி பாக்குறாரு. பார்த்தா அங்க இருக்கிற ஒரு செடியில அது மாட்டிட்டு இருக்கு. இவரும் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு எட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கரெக்டா அதை பிடிச்சிடுறாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட போயிருக்கோம், ஆனா இவர் எடுத்துடுறாரு. அந்த பெரியவரோட ஊருக்கு போற மாதிரி இன்னொன்று பஸ் வருது. அந்த பஸ்ஸை நிறுத்தி போயிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த பஸ் இங்க இருந்து கிளம்பிடுது. இப்பதான் டிக்கெட்டுக்கு கூட காசு இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ஒரு கடையில டீ குடிச்சார்ல, அந்த அண்ணன் கூப்பிடுறாரு. இந்தாங்கப்பா பேலன்ஸை வாங்காம போயிட்டீங்கன்ற மாதிரி பேலன்ஸை தராரு. நீங்க நினைச்சிருந்தா அப்படியே கூட விட்டுருக்கலாம், என்னென்ன கூப்பிட்டுலாம் தரீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. நம்ம உழைச்ச காசு நமக்கு போதும்பா, இந்த மாதிரி வர காசுலாம் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இவருக்கே சொன்ன மாதிரி இருக்கு. நம்ம உழைச்ச காசு நமக்கு போதும், இதெல்லாம் நமக்கு வேணான்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஒய்ஃபு கிட்ட பேசுறாரு. அந்த லாட்டரி டிக்கெட்டை பெரியவர் கிட்ட தரலாம்னு நினைக்கும் போது எதுவுமே ஆகல, ஆனா நான் எடுத்துக்கலாம்னு எப்ப நினைச்சனோ அப்பயே இதெல்லாம் நடந்துருச்சு. நான் கண்டிப்பா அந்த பெரியவர் கிட்ட தான் தரப்போறேன், அப்படி இல்லைன்னா என்னோட மனசாட்சியே என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப எங்களை பத்திலாம் உங்களுக்கு அக்கறை இல்லையான்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் எமோஷனலா பிளாக்மெயில்லாம் பண்றாங்க. அதெல்லாம் இவர் கேட்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல காலை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் கண்டக்டர் போன் ஆன் பண்ணி
பண்ணிருக்காரு போல. அதனால இன்ஸ்பெக்டரும் லைனை பிடிச்சிருந்தாரு. இவ்வளவு நேரம் எதுக்கு சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருந்த அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. பஸ்ல இந்த மாதிரி ஒருத்தன் உட்காந்து இருப்பான், அவனை உடனே புடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருமே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இல்லன்றது தெரிய வருது. நடுவுல ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தணும் சார், அங்க இறங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு தான் திரும்பி போவான். அந்த ஊர்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்க இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. உங்களுக்கும் இதுல காசு கிடைக்கும், எப்படியாவது அவனை மட்டும் பிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவரு ஒரு கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த கான்ஸ்டபிள் பொண்ணோட பிரசவத்துக்கு போதிய காசு இல்லாம இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், நீங்க இந்த விஷயத்த மட்டும் பண்ணணும். ஒரு கஞ்சா வியாபாரி நிறைய கஞ்சாவெல்லாம் எடுத்து போயிட்டு இருக்கான், அவனை மட்டும் லாக் பண்ணி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உண்மையை சொன்னா இவரும் பெரிய லெவல்ல ஷேர் கேட்பார்ல, அதனால தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற கான்ஸ்டபிள் கண்டிப்பா பிடிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு மச்சான் இருப்பாரு, அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலான்ற மாதிரி அந்த மச்சானுக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு வேலை, இதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா இது மூலியமா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவனோட போட்டோவை அனுப்பியிருக்காரு, நான் உனக்கு அனுப்புறேன் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பார்க்கலாம்னு நினைச்சா இவருக்கு நெட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நெட் டேட்டாவெல்லாம் காலி பண்ணிருப்பாரு. மாமா நெட் டேட்டாலாம் காலி ஆயிடுச்சு, ரீசார்ஜ் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பண்றன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இந்த மச்சான் உட்காந்து இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் மட்டும் போட்டோவை பார்த்திருந்தா ஹீரோவை கண்டுபிடிச்சிருப்பாரு, போட்டோவை பார்க்கல. இப்ப இவங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த பஸ் வந்துட்டு இருக்கும் போது யானை திடீர்னு வழி மறைச்சிருது. பின்னாடி போலான்னு பார்த்தா பின்னாடியும் யானை இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே பயப்படுறாங்க. யாரும் சத்தம் மட்டும் போடாதீங்கன்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு. டிரைவருக்கு பக்கத்துல வாழைப்பழம்லாம் இருக்கும். அந்த யானை பொறுமையா வருது, அந்த வாழைப்பழத்தை எடுக்குது. பெருசா எந்த கெலாட்டாவும் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடுது. ஜஸ்ட் மிஸ்ல தப்புச்சோன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஈவினிங் டைமே வந்துருது போல. பசங்க எல்லாம் ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பசங்களை வச்சுதான் எப்படியாவது அவரை மிரட்டணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பஸ் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா பஸ்ஸோட டயர் பஞ்சர் ஆயிருது போல. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சுனே தெரியல, இவ்வளவு நடக்குது அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா, டிக்கெட்ல எழுதி தரேன், வேற பஸ்ல ஏறி போய்க்கோங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த மாமா இருக்காருல, ரீசார்ஜ் பண்ணிட்டேன், போனை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கான்ஸ்டபிளும் போனை பார்க்கலான்னு பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. இவன் என் பக்கத்துல தான் உட்காந்து இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அமுக்கலான்னு பார்த்தா ஹீரோ வேற ஒரு பஸ்ல ஏறி போயிட்டாருன்னு தெரிய வருது. விடாத, எப்படியாவது அமுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாமா சொல்லிட்டாரு. இந்த மச்சான் இருக்காருல, பைக்ல வந்துட்டு இருக்க ஒருத்தரை லாக் பண்ணிட்டாரு. ஒருத்தனை பிடிக்கணும், வண்டி எடுன்ற மாதிரிலாம் வண்டியை எடுக்க வச்சு போயிட்டு இருக்காரு. ஆனா போற வழியிலேயே பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுது. நான் பெட்ரோல் போடுறதுக்காக தான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், நீங்க தான் வம்படியா இந்த பக்கம் போக வச்சீங்க, இப்ப பெட்ரோல் இல்லைன்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சே, அவனை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிளும் கோவப்படுறாரு. இந்த வசந்த் இருக்காருல, அந்த பையன் சொல்ற லொகேஷனுக்கு போய் பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல மாமா இருக்கிற மாதிரியே தெரியல. இவன் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க மாதிரியே வசந்துக்கு லைட்டா தோண ஆரம்பிக்குது. இப்பதான் இவர் உண்மையிலேயே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஏன் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இந்த காலத்திலயும் இந்த மாதிரி ஒரு நல்லவன் இருக்கான்றது ஆச்சரியமா இருக்கு. நமக்கு காசு கிடைக்கும்ன்றதுக்காக அவனை தடுக்க சொல்றியா? அவன் விருப்பப்பட்டபடி பண்ணட்டும், அதனால தான் வேணும்ட்டே லொகேஷனை மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப சின்ன பொண்ணு தான் அப்பாவுக்கு கால் பண்றாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த மாதிரி பேசு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்பா, அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அப்படி பண்ணக்கூடாதுரா, அது தப்புன்ற மாதிரி சொல்றாரு. தப்பெல்லாம் இல்லப்பா, வாங்கப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அப்பாவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியாதுமா, இப்ப மட்டும் அப்பா இந்த தப்பை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் ஹீரோவோட பிளாஷ்பேக் என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அனாதையா இருப்பாரு, பிக் பாக்கெட் வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாய் இருக்காருல, லாட்டரி டிக்கெட்லாம் வித்து காசை சேர்த்துட்டு இருக்காரு. அவர் காசை ஒரு இடத்துல வைக்கிறாருல, அதை இந்த பையன் கவனிக்கிறான். அதை தூக்கிடணும்ன்ற மாதிரி சட்டுன்னு தூக்கிடுறான். பெரியவர் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பையன் இங்க இருந்து தப்பிச்சிடுறான். போலீஸும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்கல்ல, அதனால போலீஸ் இந்த மாதிரி வேலை பண்றவங்க எல்லாம் லாக் பண்ணிருக்காங்க. இதுல யாருன்னு பார்த்து சொல்லுங்கன்னு பாய் கிட்ட கேக்குறாங்க. ஆனா பாய் இந்த பையனை பாக்குறாரு. மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக யாருமே இல்லைன்னு சொல்றாரு. ஏன் பாய் நம்மள மாட்டி வில்லன்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். இப்ப பாய் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். எதுக்காக என்ன மாட்டி வில்லன்னு கேக்குறான். உனக்கு என்னமோ பிரச்சனை போல, அதனால தான் திருடி இருக்க, எதுக்கு மாட்டி விடணுன்றதுக்காக தான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பாய் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் நான் எவ்வளவோ வாட்டி மாட்டிருக்கேன், எல்லாருமே அடிக்க தான் செய்வாங்க, யாருமே இந்த மாதிரி என்ன மன்னிச்சு விட்டது இல்ல, கண்டிப்பா உங்க காசை நான் திரும்பி தந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். வேற ஒரு நாள் பாயை பார்க்கறதுக்காக வரான். ஆக்சுவலா இந்த பையன் வேலை பார்க்கணுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிருப்பான். யாருமே இவனுக்கு வேலை தந்திருக்க மாட்டாங்க. இவன் திருடன் தெரிஞ்சுதான் வேலை தந்திருக்க மாட்டாங்க. இதை பத்திலாம் சோகமா சொல்றான்.
சரி இதை விக்கிறியான்ற மாதிரி இவருமே வச்சிருக்கிறத தராரு. விக்கிறேன்ற மாதிரி இந்த பையன் வாங்கிட்டு போறான். இந்த ஊர்ல பெருசா யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா பக்கத்து ஏரியால நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இவன் நிறைய காசை பாய் கிட்ட தரான். நாளையில இருந்து அதிக டிக்கெட் எனக்கு தாங்கன்னு கேக்குறான். பாயும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. பாய்க்கு குடும்பம்லாம் இல்ல போல. இவனையே பையன் மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவனை நம்பாதீங்க பாய், என்னைக்காவது தூக்கிட்டு போயிடுவான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. பாயே கம்மியா தான் சம்பாதிக்கிறாரு. அதை கூட மத்தவங்களுக்கு தானம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பாய் கம்மியா சம்பாதிக்கும் போதே தானம்லாம் பண்றீங்கன்ற மாதிரி இந்த பையன் கேட்கிறான். நீ சாப்பாடு தரும் போது அவங்க கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியுது பத்தியா, அந்த சந்தோஷத்துக்கு எவ்வளவு நாள தரலான்ற மாதிரிலாம் இந்த பாய் சொல்றாரு. இந்த பாய் கொஞ்சம் கொஞ்சமா இவனை வேற மாதிரி மாத்துறாரு. இப்ப கடைலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் கடையெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் போலீஸுங்க வராங்க. வேற ஏதோ ஒரு பகுதியில திருட்டு நடந்திருக்கு போல. அதனால இந்த பையனை கூட்டு போறதுக்காக தான் வராங்க. நான்லாம் பண்ணல, நான் மாறிட்டேன்னு சொல்றான். ஆனா போலீஸுங்க கேட்காம ஜீப்ல ஏத்தி கூட்டு போறாங்க. பாயா அவன் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்க பாய் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இவரோட தலை வேற ஒரு கல்லுல இடிச்சிருது. தலையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இந்த பையனுமே இறங்கி வந்துடுறான். பாய் சத்தியமா நான் பண்ணல பாய், நீங்க என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி தப்ப பண்ணவே கூடாது. ஏற்கனவே நீ தப்பு பண்ணனால தான் உன்னை ஜட்ஜ் பண்றாங்க. இதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் நீ தப்பு பண்ண கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. நான் பண்ணவே மாட்டேன் பாய் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல பொண்ணுகிட்ட இந்த கதையெல்லாம் சொல்றாரு. இப்ப சொல்லுமா, அப்பா அவர்கிட்ட தரவா இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வரவான்னு கேக்குறாரு. நீங்க அவர்கிட்ட தான் பார்த்தாரணும், அவர்கிட்டயே தாங்கன்ற மாதிரி பொண்ணு அழுதுகிட்டே சொல்றா. இதை பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இவ்வளவு நேரம் எல்லாருமே பிரஷர் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் பிரஷர்லாம் போட வேணாம், அவர் விருப்பப்பட்ட மாதிரியே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இவர் பஸ்ல வந்துட்டு இருக்காரு. எக்ஸாக்டா அந்த பெரியவரோட வீடெல்லாம் இவருக்கு தெரியாது. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும் போது அந்த பெரியவரோட வீட்டையே இவர் பாத்துறாரு. வண்டியை இங்கேயே நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவருமே வண்டியை நிறுத்திடுறாரு. இப்ப ஹீரோவும் பெரியவரோட வீட்டை நோக்கி நடக்கிறாரு. அதுக்குள்ள இந்த மாமாவும் மச்சானும் வந்து லாக் பண்ணிடுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட கஞ்சா இருக்குன்னு நினைக்கிறாங்க. எங்கடா வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. என்கிட்ட கஞ்சாலாம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த வீட்டுக்கு நான் போனோம் மாதிரியும் சொல்றாரு. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. அடிச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு வேலை கொடுத்தார்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு, கொஞ்ச நேரம் மட்டும் அவனை கட்டி போட்டு வைங்க, வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கயர்ல கட்டி போட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாக்டான லொகேஷனை சொல்லணும்ல, அதனால இவங்களுமே டவருக்காக கொஞ்சம் தள்ளி வராங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இங்கதான் இருக்கும் வாங்கன்ற மாதிரிலாம் இடத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பெரியவரோட பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. மாமியார் கிட்ட இருந்து தான் கால் வருது. உன் அப்பா காசை தர மாதிரியே தெரியல, அதனால தான் என்னோட பையனுக்கு சொந்தக்கார பொண்ணியே பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ வர தேவையில்ல, உன் அப்பா வீட்லயே உக்காந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே எங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி கூட்டு போய் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது கயர் மட்டும் தான் இருக்கு. ஹீரோ தப்பிச்சு போயிருக்காரு. ஆக்சுவலா இவங்க லாக் பண்ணி வைக்கும் போதே ஒரு கல் எடுத்திருப்பாரு. அந்த கல்லு மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிருப்பாரு. கட் பண்ணி தான் இங்க இருந்து தப்பிச்சிருக்காருன்னு தெரிய வருது. இவங்களுமே தேடணும்னு நினைக்கிறாங்க. பெரியவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, வந்த காலை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. பேசாம மருந்து குடிச்சு இறந்து போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க போல. இப்ப மருந்து பாட்டில எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பெரியவரும் ஆச்சரியப்படுறாரு. நீங்க எங்க இங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பெரியவரே ரொம்ப கவலைப்பட்டு பேசுனீங்கல்ல, கடவுள் உங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டான், 1.5 கோடி ரூபாய் உங்களுக்கு லாட்டரியில அடிச்சிருக்குன்ற மாதிரி தூக்குறாரு. இப்ப சவுண்ட் எல்லாம் கேக்குதுல்ல, அதனால இந்த பொண்ணுமே நிறுத்திடுறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. ஆக்சுவலா இந்த பெரியவர் லாட்டரிக்கான காசே தந்திருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஹீரோ நேர்மையா வந்து தந்திருக்காருல, இதனால பெரியவருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நம்ம வேணா பாதி பாதியா பிரிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல பெரியவரே, இது உங்களுக்கு சேர வேண்டியது, நான் பாதி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு தூரம் வந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்னு சொல்றாரு. நான் இதுக்கான காசை கூட உங்ககிட்ட தரல, எடுத்து மட்டும் தான் வைக்க சொன்னேன், நான் திரும்பி போறதுக்கு கூட நீ தான் காசு தந்த, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் எமோஷனலா பேசுறாரு. இப்ப எல்லாருமே சுத்தி வந்துடுறாங்க. எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. இவர் நினைச்சிருந்தா எடுத்து வச்சிருக்கலாம், ஆனா இவ்வளவு தூரம் வந்து என்கிட்ட தந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. 1.5 கோடி ரூபாய் லாட்டரியில அடிச்சிருக்கல, இதனால வந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இத வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் போலீஸ் இருக்கார்ல, ஆளுங்க கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா எதுக்காக வந்தாருன்றது இன்ஸ்பெக்டருக்கு தானே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம போனா நமக்கு தான் பிரச்சனை, நம்ம சைலண்டா கிளம்பிடுவோன்ற மாதிரி ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்கல்ல, அதை சோசியல் மீடியால போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள நிறைய பேர் இத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. போக போக செலிபிரிட்டிங்களே அவரை பாராட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எதுவுமே ஹீரோக்கு தெரியல. ஹீரோ தூங்கிக்கிட்டே இவரோட ஊரை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த பஸ்ல வர ஒரு நபர் ஹீரோவை கவனிச்சிடுறாரு. இவர் அவர்
தானே அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்படுறாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கும் போதே ஒரு போட்டோ எடுத்துறாரு. இவர் பஸ் ஸ்டாப்க்கு வரும்போது இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒருத்தரா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. கண்ணு தெரியாத ஒருத்தங்க ஒன்ன போய் பார்க்க முடியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அப்பதான் அரசு அதிகாரிங்க இருக்காங்கல்ல, சிஎம் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, வாங்கன்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவருமே சிஎம் பாக்குறதுக்காக வராரு. அங்கதான் ஃபேமிலியும் இருக்காங்க. சிஎம் இவர் பண்ண விஷயத்துக்காக இவரை பாராட்டுறாரு. நீங்க வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க, ஒரு சொந்த வீட உங்களுக்கு கட்டி தர போறோம், அதே மாதிரி பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணோம்ல, அந்த செலவை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சார் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மறுக்கிறாரு. நீங்க கண்டிப்பா இதெல்லாம் மறுப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருந்தானா அவனுக்கு என்ன கிடைக்கும்ன்றது இந்த சொசைட்டிக்கு தெரியணும். அது தெரியணும்னா இந்த விஷயத்தை நீங்க வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி கடைசியில ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ வெளியே வரும்போது மீடியாட்கள் இருக்காங்கல்ல, சார் எப்படி சார் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனசு வந்தது, எப்படி சார் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, நான் பெருசா எதுவுமே பண்ணல, நீங்க இவ்வளவு ஆச்சரியமா கேள்வி கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சாதாரணமா என்னோட வேலை எதுவோ அதை தான் செஞ்சேன். ஆனா அதுக்கே மக்கள் இவ்வளவு ஆச்சரியப்படுறாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்ம நேர்மையா தான் இருக்கணும்ன்ற மாதிரி எனக்கு ஒருத்தர் சொல்லி தந்தாரு. நம்ம மக்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இப்ப காலம் மாற மாற மக்களும் மோசமா மாறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பழையபடி மாறி எல்லாருமே நார்மலா இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை, வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லாருமே கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட கண்ணுக்கு அந்த பாய் தெரியுறாரு. அந்த பாயும் ஹீரோவை பெருமையா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, ஹீரோக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இவர் ஃபேமிலியை இங்க இருந்து கூட்டு போறாரு. இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை நல்லபடியா திரும்பி அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. மீதி காசு மூலியமா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த ஊர்ல போதுமான அளவுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காது, இந்த காசை வச்சு ஹாஸ்பிட்டல கொண்டு வரலான்னு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பொண்ணுங்க எஸ்ஏவை எழுதி எடுத்துட்டு போனோம்ல, ஃபேமிலியில இருக்க எல்லார பத்தியும் எழுதிடுறாங்க. அப்பா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணார்ல, அதையும் பெருமையா இதுல எழுதுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.